Hello friends, vanakkam and welcome back to my channel Dara's Cooking Demo. Channel first time பார்க்கறேன் channel subscribe பண்ணாம இருக்கவங்க please கீழ இருக்க ரெட் பட்டன் டச் பண்ணி subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon tap பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ நாம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான சூப்பர் yummy delicious ஆன ஒரு கேரளா டிஷ் பொட்டேட்டோ ஸ்டியூ தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஆப்பத்துக்கு ஒரு சூப்பரான சைடு டிஷ் இது. இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் சைடு டிஷ் இது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆப்பம், அதுக்கு தான் வந்து இந்த பொட்டேட்டோ ஸ்டியூ செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன உருளைக்கிழங்காக இருந்தால் 2-3 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீளமாக தின் ஸ்லைஸ் இருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 இன்ச்சு இஞ்சி எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான், அதனால் நான் வந்து ஒரு 5-6 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சும்மா இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். அடுத்தது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்ல கெட்டியான ஃபஸ்ட்டு தேங்காய் பால். இது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற செகண்ட் தேங்காய் பால். இது ரெண்டும் மெயின் இன்க்ரீடியன்ட். ஒரு குக்கர் எடுத்து அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்துட்றேன். எடுத்து வச்சுருக்க இஞ்சி சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துட்றேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2வது தேங்காய் பால் வேகிறதுக்காக அந்த தேங்காய் பால்லே வேக வச்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இந்த 2வது தேங்காய் பால் சேர்த்துட்டு அது கூடவே சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கர் வந்து ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டேன். குக்கர் மூடிட்டு மேலே ப்ரெஷர் வந்தோடனே வெயிட் போட்டு 2 விசில் விட்டுடலாம். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடணும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் பார்க்கணும். இப்போது குக்கரில் வந்து ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டவ் வந்து ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். இன்னும் உப்பு போடலை, அதனால் நான் வந்து உப்பு சேர்த்துட்றேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு மட்டும் இப்படி மசிச்சு விட்டுடலாம், அந்த கிரேவியோட திக்னஸ்க்காக. இந்த மாதிரி பீசஸாகவும் இருக்கணும். ஒரு 5-6 உருளைக்கிழங்கு மட்டும் மசிச்சு விட்டுலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப வந்து கொதிக்க வேணாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணணும், எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணணுன்ட்டுன்னு. இப்போது இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான 2 இன்க்ரீடியன்ட் சேர்த்தணும். வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி பச்சையாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கடைசியாக நம்ம ஊற்றுற தேங்காய் எண்ணெய் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட் தரும். இப்போது மிக்ஸ் பண்ணிடலாம். வீடியோஸ் ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட்டாக எல்லா புது வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னோட இன்வென்ட் பண்ணுறேன். until then stay blessed and be happy always. Thank you.